இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த புக் ஸ்டாலுக்கே வந்திருக்கேன், இந்த புக் ஃபேருக்கு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி எந்த புக்ஸ் வாங்குறதுனே தெரியல. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது எல்லா புக்ஸ் கலெக்ஷனுமே. நீங்கள் என்ன டைட்டில் கேட்டாலும் இட் இஸ் அவைலபிள். 3-4 ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். சில இடங்களில் சில புக்ஸ் நின்றுட்டு பார்க்க முடியல என்னால். அவங்க உடனே எனக்கு ஆஃபர் பண்ணி சேர உட்காருங்க, உட்காந்து படித்து பார்த்துட்டு அப்புறமாவே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நான் அப்ராட்ல கூட பார்த்தது இல்லைங்க. நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, அதுதான் இம்பார்ட்டன்ட் திங். 15%, 20%, 10% டிஸ்கவுண்ட்லலாம் கிடைக்குது. இங்கே எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் இருக்கும். நான் எங்கள் வீட்டிலே ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி வச்சுருக்கேன். 5000+ புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து கிண்டில் இருக்கிறதுனால ஐ கெட் மோஸ்ட் ஆஃப் திங். கிடைக்காத ஒரு புக்கு இங்கே கிடச்சிது. என்னோட பேர் கீதா சரவணன். நான் யூகேல இருக்கிறேன். சென்னைக்கு வந்தோம். ஏன்னா எப்போவுமே இந்த பொங்கல் சீசனில் தான் இங்கே புக் ஸ்டால் நடக்கும்ன்றதுக்காக என்னோட டாட்டரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. என்னோட டாட்டர் வந்து யூகேல பேரிஸ்டராக இருக்கிறாங்க அங்கே. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடான புக்ஸு, நாவல்ஸு, அப்புறம் லா ரிலேட்டட் புக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது இங்கே ப்ரைஸஸ். இவ்வளோ வெரைட்டிஸும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 பேக் புக்ஸ் வாங்கியிருக்கிறோம். இன்னும் 2 பேக் அங்கே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை வாங்கணுன்றதுக்காக வாங்கியிருக்கிறோம். இதுங்க வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா இங்க? என் ஹஸ்பண்ட் வருவார். என் ஹஸ்பண்ட் இங்கே வரும்போது அவர் வந்து நிறைய அம்பேத்கர், பெரியார் புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பார். சரவணன் அவர் பேர். அவர் எவ்ரி இயர் இங்கே வருவார். இந்த வருஷம் அவர் வரல. அவர் அதுக்கு பதிலாக எங்களை சொன்னார், நீங்கள் இந்த வாட்டி போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்கன்னாரு. அதே மாதிரி வந்து இங்கே வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். இன்னும் முடியல பர்ச்சேஸ். நாங்கள் வந்துட்டோம். இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க உள்ள. இங்க புக் ஸ்டால்ஸ்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுங்க ஃபெசிலிட்டிஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் நாட் டு செல் த புக்ஸ். அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் இஸ் அப்சல்யூட்லி அமேசிங். ஏன்னா சில இடங்களில் சில புக்ஸ் நின்றுட்டு பார்க்க முடியல என்னால். அவங்க உடனே எனக்கு ஆஃபர் பண்ணி சேர உட்காருங்க, உட்காந்து படித்து பார்த்துட்டு அப்புறமாவே நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொன்னது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நான் அப்ராட்ல கூட பார்த்தது இல்லைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் எவ்ரி இயர் வருவோம், நாங்கள் ஃபேமிலியோடு வருவோம். இப்போ புக்ஸ் வந்து சிலது வந்து உங்க டாட்டர் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அங்க கிடைக்காதது அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இங்க கிடைக்குது. கண்டிப்பா இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி லா ரிலேட்டட் வந்து யூகே லால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ காந்தி, மகாத்மா காந்தி, அம்பேத்கர் இவங்க எல்லாமே வந்து அங்க பேரிஸ்டர் டிகிரி முடிச்சவங்க தான். ஸோ அவங்க ரிலேட்டடான புக்ஸ் இங்க நிறைய இருக்கு. இன்னமும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சேம்பர்ஸ்ல அவங்களோட ஸ்டாச்சு இருக்கு அவங்க படிச்சதுக்கானது. அப்ப அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இங்க அதுக்கான நிறைய கவுண்டர்ஸ் அவங்கள பேஸ் பண்ணியே இருக்கு. அது வந்து சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே நிறைய புக்ஸ் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்தது. திருக்குறள் இங்கிலீஷ்ல வாங்கணும்னு நினைச்சோம். அதுவும் இங்கிலீஷ்ல இருந்தது. எங்களுக்கு எப்பவுமே தமிழ்ல இருக்கும். தமிழ்ல நிறைய திருக்குறள் வச்சிருக்கிறோம். பட் இந்த முறை இங்கிலீஷ்ல இருந்தது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நான் மோஸ்ட்டாக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் நாவல்ஸ் பற்றி வாங்கலான்னு வந்திருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த புக் ஸ்டாலுக்கே வந்திருக்கேன், இந்த புக் ஃபேருக்கு. ஸோ நிறைய புக்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி எந்த புக்ஸ் வாங்குறதுனே தெரியல. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது எல்லா புக்ஸ் கலெக்ஷனுமே. ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் ஸ்டால்ஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஆக்சுவலி இந்த ஓல்கா டு கங்கா புக் வந்து நிறைய இதில் தேடினேன். ஆன்லைன்லையும் தேடினேன், கிடைக்கல பெருசாக. இங்கேனா கிடச்சிருக்கு, அதான் வாங்கலான்னு வந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைம் இதுதான் புக் ஃபேர்ன்ற ஒரு இதுக்கே வந்திருக்கேன். எனக்கு அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இந்த இது ரொம்ப எது வாங்குறதுனே தெரில. அந்த மாதிரி ரொம்ப நிறைய இருக்குது. எல்லா புக்ஸும் ஃப்ரம் அகடமிக்ஸ் புக்ஸ் டு நான் அகடமிக்ஸ், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் எல்லாமே இருக்குது. எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்கு. அண்ட் ஒரு பப்ளிகேஷனில் இருக்க பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த புக் வாங்குங்க, இந்த புக் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மோஸ்ட்டாக இங்கிலீஷ் புக்ஸ் தான் படிப்பேன். அவ்வளோ தமிழ்லாம் படிக்கிறதில்ல. ஆனால் தமிழ் பொயட்ரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ புக்ஸ் வாங்கியிருக்கீங்களா உங்களது? இல்லை, இப்போ தான் வந்திருக்கேன். நான் எவ்ரி இயர் வருவேன். ஸோ ஐ எம் கண்டினியூங். திஸ் இஸ் லைக் அ ட்ரெடிஷன் டு மீ. நான் நிறைய நாவல்ஸ் படிப்பேன். அகதா கிறிஸ்டி புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மர்டர் மிஸ்ட்ரி புக்ஸு, அதுக்கப்புறமா இருக்கிற கிளாசிக் நாவல் புக்ஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியரோட நாவல்ஸு, பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா ஹாரி பாட்டர் ஜென்ரலாக எல்லாருக்குமே பிடிச்ச புக்கு தான். அந்த மாதிரி நிறையவே படிப்பேன். பொயட்ரி கூட நல்லாயிருக்கும், எங்கள் அக்கா சஜஸ்ட் பண்ணுவா. ஸோ நிறைய புக்ஸ், மர்டர் மிஸ்ட்ரீஸ், ரொமான்ஸ், ட்ராமா எல்லா ஜானரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஃபிக்ஷன் கூட எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஒரு புக்லெட் கூட தருவாங்க, இந்த ஷாப் இதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி. அம்மா ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் நிறைய டேட் வேறு தந்திருக்காங்க. ஸோ நல்லா பப்ளிஷிங் வேறு பண்ணுறாங்க நியூஸ் பேப்பரில். ஸோ ப்ரொமோஷனும் நல்லா இருக்குது. ஸோ லைக் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹேங் அவுட் டே, ப்ளஸ் ஒரு நல்ல இதுவாக வாட் டு சே, லைக் நல்ல ஒரு திங்காக டு டூ, சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரி தான். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஆக்சசபிள்.
எத்தனை வருஷமா வந்து நீங்க கண்டினியூஸா வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4-5 இயர்ஸாக வரேன். நான் கடந்த ஒரு 10 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு அது வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுவேன். இந்த தடவை 1000+ ஸ்டால்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெரைட்டி ஆஃப் புக்ஸ் ஆர் லாட். பர்டிகுலராக புக் ஃபேரில் வந்து தமிழ் புக்ஸுக்கு தான் ரொம்ப ப்ரையாரிட்டி இருக்கும். பட் நிறைய தமிழ், இங்கிலீஷ், மோர் இம்பார்ட்டன்ட்லி வேர்ல்டு லெவலாக பெஸ்ட் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராப்பராக ட்ரான்ஸ்கிரிப்ட் பண்ணி தமிழாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அன் அமேசிங் பப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருக்குது. அதாவது புக்கு படிக்கிற ரெகுலராக ரீட் பண்ணுறது புக்கு நிறைய புக்ஸு வாங்கியிருக்கேன். 10 வருஷமாக புக் சேர்த்துட்ருக்கேன். வீட்டிலே ஒரு லைப்ரரி இருக்குது. பட் ஸ்டில் ஐம் லுக்கிங் ஃபார் மோர் புக்ஸ். இந்த புக் ஃபேருக்கு 5 இயர்ஸ் இதான் 5th இயர் நான் இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி புக்ஸ் இருக்கும். நான் எங்கள் வீட்டிலே ஒரு சின்ன லைப்ரரி மாதிரி வச்சுருக்கேன். 5000+ புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹாரி பாட்டர் புக்கு தான். அது வந்து ஜேகே ரவுலிங்கால் எழுதப்பட்டது. அது சூப்பராக வந்து நமக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே சில புக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு இந்த தடவை இருக்கேன். ஏன்னா வந்து லாங்குவேஜஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டு. மேண்டரின் லாங்குவேஜ் வந்து இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டாக இருக்கா. அதனால அந்த புக்கை வாங்கி படிக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ. வருஷம் இட் ஹாஸ் பிகம் அ ரிச்சுவல் ஜான்வரியில் இங்கே வர்றது. அண்ட் இங்கே ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன டைட்டில் கேட்டாலும் இட் இஸ் அவைலபிள். 3-4 ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி. அதனால் இங்கே வந்து வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால வந்து இப்போ நீங்க இந்த புக்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்களா? அந்த புக்ஸ் எல்லாமே கிடைச்சதா? எல்லாமே கிடச்சிது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கிட்டேன். நிறைய நேம் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு ஃபிகர் அவுட் பண்ணி ஈஸியாக போயிடலாம். அதுவில் பிரச்சனை இல்லை. நெட்ஒர்க் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ஜிபே இல்லை ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே மாறிட்டதுனால அது மட்டும் உள்ள கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி இட்ஸ் ஃபைன். இட்ஸ் கிரேட். நான் ஏற்கனவே பிடிஎஃப்ல படித்த நிறையா புக்கு அமேசான் கிண்டலில் வாங்கி படித்த புக்கு இப்போ ஹார்ட் காப்பியில் வாங்கணுன்றதுக்காண்டி அட்டாமிக் ஹேபிட்ஸு, இக்கிகாய் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கிறேன். புக் ஸ்டால்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 100க்கு மேலே புக் ஸ்டால் போயிட்டு இருக்குது. வசதியெல்லாம் நல்லா இருக்குது. ஃபுட் கோர்ட் நல்லா இருக்குது. இதை சிறப்பான முறையில் கவர்மெண்ட்டும் புக் ஸ்டால் ஓனர்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல கொஞ்சம் சீப்பான இதுக்குன்னே ஸ்பெஷல் எடிஷன் போட்டு புக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10% டிஸ்கவுண்ட் வேறு கிடைக்குது. அதனால் இதை வந்து பப்ளிக் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது நந்தனம் மெட்ரோலேருந்து இங்கே வர்றதுக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதுசாக பார்த்தது வந்து சுகி சிவம் சாரோட புக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கிரேசி மோகன் சாரோட புக்ஸ் நிறைய இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது இருக்குது. நிறைய காமிக் புக்ஸ், கார்ட்டூன் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்குமா? நாவலும் படிச்சிருக்கேன். ஓகே. ஆனால் ரெண்டுமே பிடிக்கும். நாவலும் பிடிக்கும், காமிக்ஸும் பிடிக்கும். இப்போ நாவல் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? என்ன நாவல்? பிஎஸ்சி ஜாக்சனில் வந்து த லாஸ்ட் ஹீரோ ஆஃப் ஒலிம்பஸ்னு ஒரு நாவல் இருக்குது. அது பிஎஸ்சி ஜாக்சனுக்கு அப்புறம் ஒரு நாவல். அது வாங்கலான்னு வந்திருக்கேன். வேற என்னென்னலாம் வந்து வாங்கணும்னு வந்தீங்க? த டைரி ஆஃப் ஒலிம்பிக். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமிக் புக்ஸ். ஓகே. டிராயிங் புக்ஸ் இது மாதிரி நிறைய வாங்கணும்னு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. இந்த புக் ஸ்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்க ரொம்ப கூட்டமா இருக்கா இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கா? கூட்டமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அப்படியா? சரி, சூப்பர் சூப்பர். இதில் வந்து ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு செகண்ட் சாட்டர்டேனால லீவு, அதனால் வந்தேன். அவ்வளோ 900 அவுட்லெட்ஸ் இருக்குது. இதில் 900 அவுட்லெட்ஸும் பியூட்டிஃபுல், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் புக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு புக்ஸும் வாங்கணும், படிக்கணும். அதான் மோர் இம்பார்ட்டண்ட். புத்தகங்கள் இருக்குது. புத்தகங்களை நம்ம எடுத்து அதை படித்து அதனால் பயனடையணும். அதுதான் இம்பார்ட்டண்ட் இந்த இது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதோட ஏற்பாட்டோட இருந்தால் இது சிறந்த இதுவாக விளங்கும்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. நல்ல அருமையான ஸ்டால்ஸு, அழகான முறையில் நேர்த்தியான முறையில் பண்ணியிருக்காங்க. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. உள்ளே போய் எல்லா இடமும் பார்க்க முடியுது. அங்கே இருக்கிற இந்த ஸ்டால்ஸில் இருக்கிற அந்த கம்ப்ளீட் மேனேஜர்ஸும் கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. அதுதான் இம்பார்ட்டன்ட் திங். 15%, 20%, 10% டிஸ்கவுண்ட்லலாம் கிடைக்குது. அது வந்து ரொம்ப வாங்குற ஊக்குவிக்குது. நான் இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு இப்போ வாங்கியிருக்கோம். ஒரு ரவுண்ட் ஆமாம் வாங்கின புக்கு தான். அப்புறம் இது முடித்த பிறகு ஒன்றும் வாங்குவோமோ தெரியல. அது இல்லை, படிக்கணும். அதுதான் நானே எனக்கே சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். டெய்லி வருவேன். போன வருஷம் என்னால் மிஸ் ஆகிடுச்சு. மழைலாம் வந்தது, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி எப்படியா வந்துடணும்னு வந்து உள்ளே பூந்து டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தும் மீறி வந்திருக்கோம். ஆக்சுவலி எல்லாமே கிட்ஸுக்கான புக்ஸ் இங்கே நிறைய இருக்குது. அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம்.
கிட்ஸு கொஞ்சம் நிறையவே இந்த டைம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் கிட்ஸ் புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டோம். நீங்க புக் படிக்கிறவங்க தானா? ஆமாம், நானும் புக் படிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லா புக்கும் பொன்னியின் செல்வன் நிறைய புக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி எல்லாம் வாங்கியிருக்கோம். அது எல்லாமே இருக்குது. நீங்க நீங்க வாங்கணும்னு நினைச்சு வந்த புக்ஸ் ஏதாச்சும் நீங்க வாங்கணும்னு நினைச்ச புக்ஸ் ஏதாச்சும் வாங்கிருக்கீங்க? இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து கிட்ஸுக்காக தான் நாங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னோவேட்டிவாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரைம்ஸ் வர்ற மாதிரி நிறைய வந்து அனிமேட்டட் புக்ஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். நீங்க இந்த புக் ஷோலயே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டால் அப்படி அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா? இருக்கு, அந்த நேம் தான் தெரியல. ஆக்சுவலா அங்கே வந்து குட்டி குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் அந்த தேங்காய்லாம் வச்சு ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்புறம் KYNன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னோவேட்டிவாக வந்து புதுசாக வந்த எமர்ஜிங் ரைட்டர்ஸ்க்காக அவங்களுடைய போயம்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நல்ல விஷயம். நீங்க போயம்ஸ் எழுதுறீங்களா? இப்போதைக்கு ஐடியா இல்லை. வருஷம் வருஷம் வருவீங்களா நீங்க? சரி, இதான் ஃபர்ஸ்ட் இயர் நான் வந்திருக்கிறது. இனிமேல் வந்து வில் ஃபாலோ. ஏன்னா நல்லா இருக்கு அந்த அளவுக்கு. இப்போ புக் ஸ்டால்ஸ்ல வந்து தண்ணி இல்ல வந்து இந்த வசதிகள் எல்லாமே எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களும் வந்து க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அலைன் பண்ணி விடுறாங்க. எந்த இஷ்யூஸும் இல்லை. அங்கங்கே டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிசம்பர் வந்தாச்சுனாலே சென்னை டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு அ வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ். சென்னை மாதிரி ஒரு பிரில்லியன்ட் சிட்டியை டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் த மியூசிக் சீசன், எக்ஸலண்ட் மியூசிக். ஆனால் அதுக்கெல்லாம் தாண்டி ஒரு க்ரௌன் மாதிரி இந்த புக் ஃபேர். இந்த புக் ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் புக் ஃபேர். எவ்ரி இயர் இட் இஸ் ஹேப்பனிங். கவர்மெண்ட்டும் நிறையா பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தேடுறதுக்கு டைம் இல்லை, ஆனால் தேடினா கிடைக்காது எதுவுமே இல்லை. அது மாதிரி தான் இருக்குது இந்த புக் ஃபேர். பிரமாதமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் நிறைய பேர் வந்திருக்காங்க. சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு படிக்கிற ஹேபிட் வரதே வந்து நிச்சயமாக பெரிய விஷயந்தான். அதுலேயும் இந்த ஸ்டால், ஸ்பெஷல் ஸ்டால், அமர் சித்திர கதா மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் எனிவேர் இன் த வேர்ல்ட். இவ்வளோ நல்ல கதைகளை இவ்வளோ அற்புதமாக டெபிட் பண்ணவங்கள பார்த்ததில்லை. எவ்வளவோ பதிப்பகங்கள், பழைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு பெரிய இதுதான். தேங்க்ஸ் டு சென்னை, தேங்க்ஸ் டு சென்னை இட்ஸ் ஃபார் டூயிங் சச் திங்ஸ், கிரேட் திங்ஸ். டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சென்னையில் தான் வரணும். தேங்க்யூ. நீங்க என்ன புக்ஸ் வாங்குனீங்க சார்? நான் இப்போ வந்து சம் ஆஃப் தி தமிழில் 2-3 கூப்பாராவோட சிறுகதை தொகுப்பு வாங்கினேன். அப்புறம் வந்து சில ஆன்மீக புக் வாங்கினேன். இப்போ அமர் சித்திர கதாவில் குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்கேன். 2-3 குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறையா வாங்கியிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் கிண்டில் வந்ததுனால நிறையா டவுன்லோட் பண்ணுவேன். ஆனால் இது கிடைக்காத புக்ஸ் மாத்திரம் இங்கே தேடி தேடி பார்த்து வாங்குற மாதிரி வச்சுருக்கேன். இங்க வசதிகள்லாம் சரியா பண்ணி கொடுத்துருக்காங்களா? நான் இன்னும் பார்க்கல. பட் ஐ திங்க் த வே வெளியில் பார்க்குறச்சே நல்லா தான் இருக்குது. எல்லாருமே க்ரௌடெல்லாம் நல்லா தான் இது பண்ணிருக்காங்க, மேனேஜ் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் மாத்திரம் கொஞ்சம் நிறைய இடம் வேணும். பட் அதர்வைஸ் நோ ரிக்ரெட்ஸ். அப்சல்யூட்லி குட், கிரேட். நான் பாம்பேலேருந்து மைக்ரேட் ஆகி இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் சென்னை தான். நான் ஒரு 35 வருஷம் முன்னாடி பார்த்த புக்ஸ் ஃபேருக்கும் அந்த கனிமரா பக்கத்தில் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு. I think we are growing, daily, every year, the bookstall is becoming bigger, which is very good news for Chennaiites and of course all the readers. ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பட் நிச்சயமாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு இல்லைனா ஒரு ஆத்தரை வச்சுட்டு தேடினா கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து கிண்டில் இருக்கிறதுனால ஐ கெட் மோஸ்ட் ஆஃப் திங். கிடைக்காத ஒரு புக்கு இங்கே கிடச்சிது. அந்த கூப்பாராவோட சிறுகதைகள் அங்கே கிடைக்கல, இங்கே கிடச்சிது எனக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட் தான் எனக்கு. ப்ளஸ் ஆன்மீகமாக இருக்கட்டும், குழந்தைகளுக்காக இருக்கட்டும், நிச்சயமாக நத்திங் டு பீட் இந்த புக் ஃபேர். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பல்லடத்துலேருந்து வர்றோம். இங்கே புக் ஸ்டால் போட்டிருக்காங்க. பாரத் பதிப்பகம்ங்கிறது புக் ஸ்டாலு. இந்த புக் ஸ்டாலில் கவியுழவன் ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நிறையா புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இதில் ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறளுக்கு குறள்ங்கிற வடிவில் எழுதியிருக்கிறாங்க. குறளுக்கு குறள் வந்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர் விளக்கம் கொடுத்துருந்தாலும் குறள் அது வந்து 2 வரியில் முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து குறளில் மேலே 4 சீர் கீழே 3 சீர் இருக்கும். அதே வடிவிலேயே குறளுடைய விளக்கமும் மேலே 4 சீர் கீழே 3 சீர் முடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளுக்கு தமிழ் படிக்கிறது ரொம்ப சிரமம். இதில் திருக்குறள் அவங்க வந்து 2 வரி 3 வரிங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இந்த குறள் வந்து மேலே 4 வரி கீழே 3 வரிங்கும் போது குறள் வடிவிலேயே விளக்குறதுனால குழந்தைங்க சீக்கிரம் படிச்சுக்கிறாங்கன்னு எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த புஸ்தகம் நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. இந்த புஸ்தகத்தில் வந்து எல்லாரும் இந்த பாரத் பதிப்பகத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம்.